ரொம்ப தெளிவான பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா நான் தான் உன்னை பத்தி ஏதோ தப்பா நினைச்சிட்டேனோன்னு தோணுது. உண்மையை சொல்லணும்னா என் மாப்பிள்ள சுதாகரும் தெளிவில்லாம அப்படிதான் இருக்காரு. அத்த, நீங்க எதனால இப்படி பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இத பாரு, நானும் இந்த விஷயத்த உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, நாம ஏதாவது சொல்ல போய் அது ஏதாவது தேவையில்லாம பிரச்சனையை உருவாக்கிடுமோன்னு நான் இவ்வளவு நாளா சொல்லாம அமைதியா இருந்தேன். அத்த, நீங்க ஏதோ சொல்ல வரீங்க. சுத்தி வளைக்காம தயவு செஞ்சு ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வாங்க. இத பாருமா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. ஒன்ன அந்த ஆதி ரொம்ப நாளா ஏமாத்திக்கிட்டு இருக்கான். என்ன சொல்றீங்க? நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இத பார், நல்லா தெளிவா தெரிஞ்சு பார்த்துதான் உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன். இத பார், ஆதிக்கு பாரதியும் பாரதி பசங்களும் தான் தான் குடும்பம்னு தெரிஞ்சு போச்சு. அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சும் ஆதி ஏன் இன்னும் இத பத்தி பாரதி கிட்ட பேசாம இருக்கான்னு உனக்கு தெரியுமா? பாரதியே வந்து ஆதி கிட்ட சொல்லணும்னு ஆதி காத்துக்கிட்டு இருக்கான். அது எல்லாத்தையும் தாண்டி இத்தனை நாளா காதலிச்ச ஓ மேல ஆதிக்கு எந்த அஃபெக்ஷனுமே இல்ல. ஓப்பனா சொல்லணும்னா கல்யாணம் வரைக்கும் இந்த விஷயத்தை இழுத்துக்கிட்டே போய் கடைசி நிமிஷத்துல இந்த கல்யாணமே நடக்காத அளவுக்கு ஆதி பண்ணிடுவான். ஏன் இந்த மாதிரி தேவையில்லாம இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்னோட ஆதியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. அறிவு கிட்டவளே, அப்படிதான் நீ நம்புற. ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி இல்லையே. இத பார், நான் 100% உறுதியா சொல்றேன். ஆதி பாரதி கிட்ட பேசிட்டு இருந்தப்போ பாரதிய ஆதி திட்டல, அதுக்கு பதிலா பாரதி தான் ஆதிய திட்டிக்கிட்டு இருந்தா. குழந்தைங்களை எதுக்காக ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகாம ஐஸ்கிரீம் பார்லருக்கு கூட்டிட்டு போய் அரை நாள் ஸ்கூலுக்கு கட்டடிக்க வச்சிங்கன்னு சரியான ரைடு விட்டுருக்கா. இதுல குழந்தைங்க வேற போய் சொல்லிருக்குல்ல. அதுக்கும் சேர்த்துதான் ஆதி திட்டு வாங்கிட்டு நின்னுட்டு இருந்தான். ஆனா உங்ககிட்ட வந்து பிளேட்டை அப்படியே திருப்பி போட்டு பாரதி சரியா வேலை செய்யல, இனிமே சரியா வேலை செய்யணும், அதுக்காக தான் அவளை திட்டிக்கிட்டு இருந்தேன்னு ஆதி உங்ககிட்ட போய் சொல்லி இருக்கான். அப்படி ஒரு சீனை கிரியேட் பண்ணி. என்னாச்சு? ஏன் அப்படி ஹால்ல நின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? ஆதி, இப்ப நான் கேக்குற கேள்விக்கு உண்மையான பதில் மட்டும் தான் சொல்லணும். உனக்கு இப்ப என்ன தெரியணும்? நீ என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்கியா ஆதி? உனக்கு என்ன ஆச்சு? பேச்ச மாத்தாத ஆதி. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ எனக்கு உண்மையா இருக்கியா இல்லையா? போதும் ஆதி, இதுக்கு மேலையும் என்கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிக்கலான்னு நினைக்காத. எனக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு. நீ என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்க. இங்க நிக்கிறாங்களே இந்த பாரதி, ஆதித்யா, தமிழ், இவங்க 3 பேரு தான் உனக்கு உயிரா? அதனாலதான் அவங்க எல்லாரையும் நான் வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறப்பெல்லாம் நீ ஏதாச்சும் பிளான் பண்ணி அவங்களை எங்கேயும் போக விடாம தடுக்கிறியா? நான் உன்னை எவ்வளவு நம்பினேன். ஆனா நீ இந்த 3 பேரு தான் உலகம்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க. அப்படிதானே? மித்ரா, ப்ளீஸ் டென்ஷன் ஆகாத. நானே இந்த விஷயத்தை உங்ககிட்ட பேசலாம் தான் இருந்தேன். போதும் ஆதி. அவங்கதான் என்னோட உலகம், அவங்களுக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாத. அந்த வார்த்தையை நீ சொல்லி நான் கேக்குற நிலைமைய தயவு செஞ்சு எனக்கு நீ கொடுத்துறாத. என்னால அதை தாங்க முடியாது. அப்படி அவங்கதான் உனக்கு முக்கியம் தான். எதுக்கு ஆதி, எதுக்கு இவ்வளவு நாள் இந்த வேஷம் போட்டு என்னை ஏமாத்திக்கிட்டு இருந்த?
என்ன பிடிக்கலன்னு உன் வாயால நீ சொல்றதுக்கு பதிலா ஒரு கத்தி எடுத்து அப்படியே என் கழுத்தை அறுத்து போட்டாதி. நான் நிம்மதியா உன் மித்திரமாவே செத்து போறேன். ஆனா இவங்களுக்காக என்னை ஏமாத்தணும் மட்டும் நினைக்காது. போதும் மித்ரா, இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட உண்மையை மறைக்கிறதுல எந்தவித அர்த்தமும் இல்லை. எல்லாத்தையும் சொல்லிடுறேன். பாரதி தான் என்னோட வைஃப். இந்த குழந்தைங்க என்னோட குழந்தைங்க தான். இவ்வளவு நாளா நான் பாரதியை ஏன் ஒதுக்கி வச்சு இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியவே இல்லை.